இந்த பெசநகர் பீச் போகிற வழி எல்லாமே பாருங்கள் அப்படியே வந்து மீன் கடைலாம் வந்து லைனாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாம் கடல் பக்கம் இல்லையா, ஸோ அதனால் வந்து கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே அந்த பக்கமாக வந்து லைனாக கடையும் போட்டிருக்காங்க. ஆனால் மழை வந்து கொஞ்சம் லைட்டாக தூறல் இருந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நடந்து வந்துட்டோம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. என்னங்க எவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு, இப்போ இதையும் வேற தாண்டி வான்னு சொன்னாங்க. அது நல்லா ஹைட்டாக இருக்குது, கால் வேற வலி அப்படின்னு கொஞ்சம் மொல்லமாக தாண்டினா அதுக்குள்ளே அந்த வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நடந்து உள்ளே வந்தோன்னா, இந்த உள்ளே வந்து வெளியிலலாம் வந்து ஒரு போர்டு மாதிரிலாம் போட்டிருக்கோம். நான் வந்து சரி என்ன உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி போனால் இதுக்குள்ளே ரைடிங்ஸ்லாம் இருக்குது நிறைய. இந்த பக்கம் அசுர தாலாட்டு, கப்பன் சாசரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரைடிங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கும் நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பரவாயில்லையே, இந்த மாதிரி பெசநகர் பீச் வந்துட்டு ரைடிங்ஸும் விளையாடலாம், மண்ணுலையும் விளையாடிட்டு தண்ணியை பார்த்துட்டு ஓட வேண்டியது தான். நான் யார் தெரியுமா? நான் ரொம்ப தைரியமான ஆளுன்ற மாதிரி போயிட்டேன் நல்லா ரைடிங்ஸில் ஏறுறதுக்கு. இது என்ன இந்த கப்பன் சசர் ரைடு தான் இது. சரி அதனால் பசங்க கூடயே சேர்ந்து நல்லா ஃபேமிலி எல்லாம் வந்து எங்கள் மாமா பசங்க அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்தோம். ஒரு 20 பேர்கிட்ட. ஸோ எல்லோரும் வந்து குட்டீஸ் கிட்டீஸ்ன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டம் தான். அவன் திடீர்னு ஸ்பீட் ஏற்றுனா திடீர்னு ஸ்லோ பண்ண. ஏன்பா இதில் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் போய் தான் ஆகணும், எல்லாரும் போகிறாங்களே அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு என்னை ஏற்றி விட்டுட்டாரு. இந்த அசுர தாலாட்டில் ஏறுனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது ஏன்டா ஏறணுன்ட்டு. இருந்தாலும் பசங்க கூட ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பீச்லேயே வந்து கொஞ்சம் அந்த பக்கத்துலேயே தானே மண்ணெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டோம் நாங்கள். ஆனால் தண்ணிக்கு போகல, நைட் ஆகிடுச்சின்றதுனால. அதனால் வந்து மண்ணுலேயே வந்து அப்படியே இந்த பக்கம் நடந்து போயிட்டே இருக்கோம். நிறைய கடைங்க அங்கே சொன்னால் போல். அதுக்கப்புறம் ஒரு கேம்லாம் இருந்தது பாருங்கள். பசங்க எல்லாம் ஒரு கேம் விளையாடினாங்க. இது வந்து வந்து விழும், அதை பிடிக்கணுன்ற மாதிரி. அது நம்ம பார்க்கும் போது விழ மாட்டேங்குது, பக்கத்தில் இருக்கிறது தான் விழுது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விழாமல் பக்கத்தில் இருக்கிறது விழுதா எண்ணத்தை பிடிக்கிறது. இருந்தாலும் வந்து சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு கொடுத்த ப்ரைஸை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் தூக்கி ரிங்கு தூக்கி போட்டால் வந்து ஏதோ விழுந்தா ப்ரைஸுன்னு சொல்லி பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர்னும் போது அது ஒரு சந்தோஷம் தானே. எல்லாம் நாங்கள் வந்து எல்லாருமே ரவுண்டு இந்த சைடில் அங்கே கொஞ்சம் பேர், இந்த சைடில் கொஞ்சம் பேருன்னு அப்படின்னு எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கேயே ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்து அங்கே பன்னீர் தோசை, நிறைய டைப் ஆஃப்லாம் இருந்தது. சரி என்னென்ன யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி எல்லாம் கும்பலாக உட்காந்துட்டோம் சாப்பிட. நீங்களாம் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருங்க, நாங்களாம் விளையாடுறோன்ட்டு பசங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நேரமாக எல்லோரும் இந்த பக்கம் நில்லுங்க அந்த பக்கம் நில்லுங்க.